மணிவாசகர், மணிமொழியார், திருவாதவூரர், ஆளுடைய அடிகள் முதலிய பல பெயர்களால் வழங்கப்படுபவர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டில் திருவாதவூர் என்னும் ஊரில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் வாதவூரர். இவர் பாடிய திருமுறை 8ஆம் திருமுறை ஆகும். இவர் பாடிய நூல்கள் திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஆகும். மாணிக்கவாசகரின் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் முன் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. எத்தனையோ பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்காக வாய்ப்பளிக்க எங்களுக்கு உதவுங்கள். வாருங்கள், மாணிக்கவாசகரின் வரலாற்றை இந்த காணொலியில் நாம் காணலாம். நாதனை போற்றிய நால்வருள் இவரும் ஒருவர். மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டில் வைகை ஆறு பாயும் வாதவூரில் அந்தணர் குலத்தில் பிறந்தார். அவரது தாய் தந்தையர் அவருக்கு வாதவூரன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர். வாதவூரர் வேதம் முதலிய எல்லா கலைகளையும் கற்று குறைவற்ற அறிவுடன் விளங்கினார். 16 வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அவரது புகழ் நாடெங்கும் பரவியது. அவரது புகழை கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் தமது மந்திரிகளுக்கெல்லாம் அவரை தலைவனாக்கினார். வாதவூரரும் யாவரும் மகிழுமாறு நடுநிலைமை தவறாமல் நீதியை நிலைநாட்டி குடிகளை காத்து வந்தார். அவரது சேவையை கண்டு மனம் நிறைந்த மன்னன் அவருக்கு தென்னவன் பிரமராயன் என்னும் பட்டத்தை சூட்டி மகிழ்ந்தான். இவ்வாறு சில காலம் கழிந்த பின் ஞான நூல்களை கற்றுணர்ந்த பிரமராயரின் மனத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. நிரந்தரமில்லாத இவ்வுலக இன்பம் பொய் என்றும் சிவபெருமானுடைய திருவடி இன்பமே மெய் என்றும் அவருக்கு தோன்றியது. அது முதல் வாதவூரடிகள் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்குரிய முயற்சிகளை தீவிரமாக செய்து வந்தார். அறிஞர்களுடன் கலந்து வேதாகமங்களின் பொருளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து நன்னெறியை அறிந்து கொள்ள முயன்றார். கடைசியில் கடவுளை கல்வி கேள்விகளால் காண முடியாது என்றும் நம்மை ஏற்றுக்கொண்டு கடவுளோடு சேர்ப்பிப்பவனே ஞான குரு என்றும் சிந்தை தெளிவு பெற்றார். அதனால் அந்த ஞான குருவை தேடி பல இடங்களுக்கு பயணித்தார். அப்போது ஒரு நாள் சோழ நாட்டைச் சேர்ந்த கீழக்கடற்கரைக்கு சென்று மேன்மை பொருந்திய குதிரைகளை வாங்கி வரும்படி பிரமராயருக்கு கட்டளையிட்டான் பாண்டிய மன்னன். வாதவூரரும் அத்தகைய சிறப்பான குதிரைகளை வாங்கி வரும் பொருட்டு திருப்பெருந்துறை என்னும் பதியை சென்றடைந்தார். வாதவூரடிகளுடைய அன்பை அறிந்த சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள கருணை கூர்ந்து ஓர் அந்தணன் வடிவத்தோடு அடியவர்கள் பலரும் சூழ திருப்பெருந்துறையில் கோயிலுக்கு அருகில் உள்ள குருந்த மரத்தடியில் எழுந்தருளியிருந்தான். குறுந்தடியில் எழுந்தருளியிருந்த சிவ குருவை கண்ட மாணிக்கவாசகர் அவருடைய ஞான குருவை கண்டுபிடித்த சந்தோஷத்தில் பேறு வகை பொங்க அப்பெரியவரின் அருகில் சென்று அடிபணிந்து நின்று என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டினார். அவரை ஆட்கொள்ளும் பொருட்டே அங்கு எழுந்தருளியிருந்த ஆண்டவனும் அருட்கண்களால் நோக்கி அருகே அழைத்து ஞானோபதேசம் செய்தான். இறைவன் தான் உபதேசித்த அருள் மொழியால் வாதவூரரை பரிசுத்தப்படுத்தி பரிபூரண ஞானத்தையும் அருளினான் இறைவன். ஈசனின் அருள் பெற்று உய்ந்த வாதவூரரும் தொழுத கையும் அழுத கண்ணும் உடையவராக பெருமானை பலமுறை வலம் வந்து பணிந்து தாம் அணிந்திருந்த ஆபரணங்களையும் விலை உயர்ந்த உடைகளையும் களைந்து மரவுரி தரித்தார். அப்போது வாதவூரருக்கு தம்மை அறியாமலேயே இறைவனை பாட வேண்டும் என்னும் எண்ணம் தோன்றியது. அவர் உடனே பழுதிலா சொற்களால் பரமனை பாடினார். அவரது பாட்டை கேட்டு மகிழ்ந்த இறைவன் மாணிக்கவாசகன் என்னும் திருநாமத்தை அவருக்கு தந்தான். அவரை சில நாள் திருப்பெருந்துறையிலேயே தங்கி திருப்பணி செய்யவும் கட்டளையிட்டு மறைந்து விட்டார் சிவபெருமான். சிவபெருமான் மறைந்ததை கண்ட மாணிக்கவாசகர் தாயை பிரிந்த சேய் போல் பெருந்துயரில் ஆழ்ந்தார். அப்போது அவரோடு வந்திருந்த அரசனின் வேலையாட்கள் அவர் குதிரை வாங்க வந்த பணியினை ஞாபகப்படுத்தினர். அவரும் குதிரைகளை 1 மாதத்திற்குள் அனுப்பி வைப்பதாக அரசனிடம் அறிவிக்க சொன்னார். அவ்வேலையாட்களும் அவ்வாறே அரசனிடம் அறிவிக்க அது கேட்டு மனம் சலிப்படைந்த பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகர் சொல்லி அனுப்பிய நாளை எண்ணி எதிர்பார்த்து காத்திருந்தான். மாணிக்கவாசகரோ மன்னன் குதிரைகளை வாங்க கொடுத்த பொருளை எல்லாம் திருப்பெருந்துறை கோவில் திருப்பணிக்காக செலவு செய்து வந்தார். அப்போது வாதவூரர் சொல்லி அனுப்பி 1 மாதம் கழிந்தும் குதிரைகள் வந்து சேராததை கண்டு வெகுண்ட பாண்டிய மன்னன் கடுமையான வார்த்தைகளை எழுதி அவருக்கு ஓலை அனுப்பி
விவரத்தை கேட்டான். அந்த ஓலையை கண்ட வாதவூரர் இறைவனிடத்தில் முறையிட்டார். ஈசன் அன்றிரவு அவர் கனவில் வந்து, நாமே நல்ல விலையுயர்ந்த குதிரைகளுடன் வருகிறோம், நீ முன்னர் சென்று ஆவணி மாதம் மூல நாளில் குதிரைகள் வந்து சேரும் என்று கூறுவாயாக என்று அறிவித்து மறைந்தான். மாணிக்க வாசகரும் அவ்வாறே பாண்டிய மன்னனிடம் சென்று கூறினார். பாண்டிய மன்னனும் கடுமையான சொற்களை பயன்படுத்தி தான் ஓலை எழுதி அனுப்பியதற்கு மன்னிப்பு கேட்டு அவரை மீண்டும் வரவேற்றான். பின்னர் அம்மன்னன் பெருந்துறையில் குதிரைகள் இருக்கின்றனவா என்று அறிந்து வர தனது தூதுவர்களை அங்கு அனுப்பினான். தூதுவர்களும் பெருந்துறையில் எங்கு தேடியும் அத்தகைய குதிரைகள் காணாததால் திரும்பி வந்து மன்னனுக்கு அதை அறிவித்தார்கள். அதை கேட்டு பெருஞ்சினம் கொண்ட அரசன் மாணிக்க வாசகர் பொய்யுரைத்த காரணத்தினால் அவரை சிறையில் அடைத்து சித்திரவதைக்குட்படுத்தினான். அந்த கொடுமைகளை பொறுக்க முடியாமல் மாணிக்க வாசகர் இறைவனிடம் முறையிட்டார். அவர் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவரை சிறையிலிருந்து நீக்க திருவுள்ளம் கொண்டார். பிரமராயருக்கு முன்னர் அறிவித்த வண்ணம் குதிரைகளை கொண்டு வர எண்ணம் கொண்டு சிவபெருமான் காட்டில் இருந்த நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கினார். சிவகணங்களை எல்லாம் அக்குதிரைகளை நடத்தும் சேவகர்களாகவும் ஆக்கினான். சிவபெருமான் குதிரை வியாபாரியை போல் வேடம் தாங்கி வெள்ளை குதிரை மீது எழுந்தருளி மதுரை நகரை நோக்கி விரைந்தார். அக்குதிரை கூட்டம் வருவதை அறிந்த அரசன் தான் செய்தது குற்றம் என்று உணர்ந்து வாதவூரரை சிறையிலிருந்து விடுவித்து அரண்மனைக்கு வரும்படி அழைத்தான். குதிரை வர்த்தகனாக வந்திருந்த சிவபெருமானிடம் இருந்து பரிகளை, அதாவது நரிகளாக இருந்த பரிகள் குதிரைகளை பெற்றுக்கொண்ட அரசன் வாதவூரருக்கு பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பினான். பிறகு அரசனுடைய வேலைக்காரர்கள் குதிரைகளை கொண்டு போய் குதிரை லாயங்களில் கட்டினார்கள். அன்று இரவு சிவபெருமான் தன் திருவிளையாடலை ஆரம்பித்தார். இறைவனின் திருவிளையாட்டால் குதிரைகள் எல்லாம் முன்போல் நரிகளாக மாறின, அதாவது பரிகள் நரிகளாக மாறின. கட்டுத்தறியிலிருந்து விடுவித்துக் கொண்டு வீதிதோறும் ஓடின. இதையறிந்த குதிரை வீரர்கள் அரசனிடம் சென்று தெரிவித்தார்கள். அது கேட்ட பாண்டிய மன்னனோ சினம் கொண்டு வாதவூரரை அழைத்து மாயச் செய்கைகள் செய்ததற்காக அவரை தண்டித்து மீண்டும் சிறையில் அடைத்தான். ஈசனும் அடியவருக்கு நேர்ந்த தீங்கனை கண்டு அவரது துன்பத்தை நீக்கி பாண்டியனுக்கு தக்க பாடம் புகட்டுவதற்காக வைகையாறு பெருகும்படி செய்தான். திடீரென ஆற்று நீர் வெள்ளம் போல் பெருகுவதை கண்ட அரசன் செய்வதறியாது அதற்கு அணை போட்டு நிறுத்துமாறு தன் அமைச்சர்களுக்கு ஆணையிட்டான். அமைச்சர்களும் மதுரை மாநகரின் குடிமக்கள் அனைவரும் வந்து வைகை கரையை உயர்த்த வேண்டும் என்று அறிவித்தார்கள். அப்போது பிட்டு விற்கும் தொழிலை மேற்கொண்டு வாழ்க்கை நடத்தும் வந்தி என்னும் பெயருள்ள ஒரு மூதாட்டி தன் பங்கை அடைக்க ஆள் கிடைக்காமல் அவளுக்கென்று குடும்பத்தார் எவரும் இல்லாததால் அந்த வீட்டில் அவள் மட்டும் தனியாக இருப்பதால் வயதான காரணத்தினால் ஆற்று நீரை தடுத்து நிறுத்தும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத காரணத்தினால் அவள் மிகவும் வருந்தினாள். வருந்தி இறைவனிடம் தன்னுக்காக உதவுமாறு வேண்டினாள். வந்தியின் இந்த வேண்டுதலுக்கு இறங்கிய இறைவன் தானே ஒரு கூலியாளாக வேடம் தரித்து வந்தான். வந்தியின் பிட்டை தனக்கு கூலியாக கேட்டு பெற்றுக்கொண்டு அவள் தந்த பிட்டுகளை சுவைத்து உண்ட பிறகு அவள் தந்த பிட்டே தனக்கு கூலியாக ஏற்றுக்கொண்டு அவள் பொருட்டு கரையை அடைக்க கிளம்பினான். கரையை அடைக்க வந்த ஈசன் மண்ணை வெட்டி கூடையில் இட்டு கூத்தாடி இசைப்பாடி திருவிளையாடல் புரிந்து கொண்டிருந்தான். அதனால் வந்தியின் கரை மட்டும் அடைபடாமல் இருந்தது. அதனால் கோபம் கொண்ட பாண்டியன் தன் கையில் இருந்த பொன்னாலான பிரம்பினால் வந்தியின் கூலியாளாய் வந்த சிவபெருமானுடைய முதுகில் அடித்தான். அப்போது இறைவன் தன் தலைமேல் இருந்த கூடையை கரை உடைப்பில் எரிந்து மறைந்து விட்டார். அந்த கரை மலை போல் உயர்ந்தது. அதே கணத்திலேயே எம்பெருமான் மீது பட்ட அடி எல்லாம் அங்கிருந்த அனைத்து உயிர்கள் மீதும் பட்டது. தான் அடித்த அடி தன் மீதும் பட்டதை கண்டு திகைத்திருந்த பாண்டியனுக்கு அவன் செய்த குற்றத்தை உணர்த்தும்படி சிவபெருமான் அசரீரியாக வந்து இவ்வாறு மொழிந்தான். பாண்டியனே, நீ கொடுத்தனுப்பிய பொருளை எல்லாம் நமக்காகவே செலவிட்டார் வாதவூரர். நீ பரிகளை தரும்படி மாணிக்க வாசகரை வருத்தியதால் நாமே இங்கு பரிகளை நரிகளாக்கி மீண்டும் அவற்றை நரிகளாக்கினோம். வைகை ஆற்றையும் பெருகச் செய்தோம். இனியாவது மாணிக்க வாசகரின் பெருமையை அறிந்து வாழ்வாயாக. இறைவன் இவ்வாறு மொழிந்ததும் அரசன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து மாணிக்க வாசகரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான். அரசனை மன்னித்து விடை பெற்ற வாதவூர் அடிகள் தவவேடம் தாங்கி திருப்பெருந்துறைக்கு எழுந்தருளினார்.
திருப்பெருந்துறையில் சில காலம் இறைப்பணி செய்தருளிய மாணிக்கவாசகர் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள பிற தலங்களையும் வணங்கி வழிபட்டார். பின்னர் சிதம்பரத்தை அடைந்து சபாபதியை வணங்கி பரமனுக்கு பாமாலைகள் பல சூட்டி வந்தார். இச்சமயம் ஈழத்தை ஆண்ட அரசன் சிதம்பரத்தின் பெருமையை பற்றி கேள்வியுற்றான். அவன் பௌத்த மதத்தை சார்ந்தவன். தான் சிதம்பரத்தை பற்றி அறிந்து கொண்டதை தனது அவையில் உள்ள புத்த குருமார்களிடம் தெரிவித்தான். அவர்களும் சைவர்களோடு வாதம் செய்து புத்தரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாதித்து காட்டுவோம் என்று சபதம் மேற்கொண்டு சிதம்பரத்திற்கு புறப்பட்டனர். ஈழத்து அரசனும் தன் ஊமை மகளுடன் தில்லையை அடைந்தான். ஈழ மன்னன் புத்த குருமார்களுடன் சிதம்பரத்தை நோக்கி வருவதை அப்பகுதியை ஆண்ட சோழ வேந்தன் அறிந்தான். உடனே சோழன் மாணிக்கவாசகரை அழைத்து பௌத்தர்களுடன் வாதம் செய்யுமாறு வேண்டினான். மாணிக்கவாசகரும் அதற்கு ஒப்புக்கொண்டு சோழ மன்னனின் அரசவைக்கு எழுந்தருளினார். மாணிக்கவாசகரும் சாக்கியர்களுடன் வாதம் செய்து அவர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கெல்லாம் தக்க விடையளித்து அதிசயத்தில் அவர்களை வாயடித்து நிற்கச் செய்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஈழத்து அரசனும், சுவாமி, பேசக்கூடியவர்களாகிய புத்த குருமார்களை எல்லாம் பேசாமல் இருக்க செய்த நீங்கள் வாய் பேச முடியாமல் இருக்கும் எனது மகளை பேசும்படி செய்தால் நாங்கள் அனைவரும் சைவர்களாக மாறுவோம் என்றான். வாதவூர் அடிகளும் சாக்கியர்கள் கேட்ட வினாக்களுக்கு விரிவான விடையளிக்குமாறு அப்பெண்ணிடம் கூறினார். அப்பெண்ணும் சிவபெருமானின் திருவருளால் வாய் பேச பெற்றதோடு மட்டுமல்லாமல் பௌத்தர்களின் வினாக்களுக்கும் தக்க விடையளித்தாள். இந்த அற்புத நிகழ்வை கண்ணார கண்ட பௌத்தர்களும் ஈழ அரசனோடு திருநீறு தரித்து ருத்ராட்சம் பூண்டு சைவர்கள் ஆனார்கள். இவ்வாறு அருள் புரிந்து மாணிக்கவாசகர் சிதம்பரத்தில் எழுந்திருந்த போது ஒரு நாள் தில்லை எம்பெருமான் வேதியர் உருக்கொண்டு அவர் முன் தோன்றி அவரை திருவாசகம் அருளிச் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். வாதவூரரும் அதற்கிசைந்து பாடல்களை மொழிய அந்த பாடல்களை எல்லாம் அம்பலவாணர் தம் திருக்கரத்தால் ஏட்டில் எழுதி கொண்டு சென்றான். அவ்வேட்டில் திருவாதவூரர் சொல்லிய இந்த திருவாசகம் பொன்னம்பலத்திலே நடனமாடுகின்ற அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்தாகும் என்றும் எழுதி சிற்றம்பலத்தின் வாசற்படியில் வைத்து மறைந்தான். மறுநாள் பூசை செய்ய வந்தவர்கள் அந்த ஏட்டினையும் அதிலுள்ள பாடல்களையும் ஈசனிட்ட கையெழுத்தையும் பார்த்து அதிசயித்து உடனே மாணிக்கவாசகரை அழைத்து வந்து இதன் பொருளை கேட்டார்கள். அவர் இத்தமிழ் நூலுக்கு பொருள் இவர்தாம் என்று அம்பலவாணரை காட்டி அவரும் அந்த திருச்சபையிலேயே மறைந்தார். மாணிக்கவாசகர் இவ்வாறு அம்பலத்தில் மறைந்ததை கண்ட அடியார்களும் பிறரும் மனமுருகி தொழுது அதிசயித்து மகிழ்ந்து நின்றார்கள். வானவர்கள் பூமழை பொழிந்தார்கள். இதுவே இறைவன் நரிகளை பரிகளாக்கி பின் பரிகளை நரிகளாக்கி மாணிக்கவாசகருக்கு உதவ பிட்டுக்காக மண் சுமந்து பிறம்படி பட்ட சிவபெருமான் மாணிக்கவாசகரை திருவாசகம் அருளச் செய்து தானே கையெழுத்திட்டு அவரை ஆட்கொண்ட வரலாறு ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா பார்க்குறவங்க யாராவது இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோடு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.